ஓகே. ஸோ இப்ப இங்க என்ன இருக்கு அப்டின்னா, ரியோடஸ் ஃப்ரம் ஃபேவரைட் அப்டின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து நம்ம அதுக்கு ஒரு ஸ்க்ராலிங் இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஷேட் வந்து ஃபுல் டார்க் ஷேட்ல இருக்கு. ஸோ நான் வந்து கிரேல இருந்து டார்க்குக்கு சேஞ்ச் பண்றேன். எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ மீடியம் 14 பிக்சல்ஸ் வந்து அதோட வெயிட். ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குன்னா, கார்ட்ஸ் இருக்கு. ஸோ கார்ட்ஸ் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இங்க 3 கார்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க இருந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ண போறேன் ஃபுல்லாவே. அண்ட் ஹைட் வந்து 100 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதுக்குள்ள 3 கார்ட்ஸ் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டிவைடட் பை 3 அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 கார்ட்ஸ் வரும். ஸோ இங்க வந்து அந்த 4 பிக்சல் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துட்டு 100 பிக்சல் மாத்திக்கலாம். 100 பிக்சல் வச்சுக்கலாம். அதே தான் வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கார்ட்ஸா யூஸ் பண்றோம். ஸோ இந்த கார்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற ஸ்பேசிங் 8 பிக்சல். இதுல என்ன இருக்குன்னா இமேஜஸ் இருக்கு. ஓகே. ஸோ இமேஜஸ், அதுக்கப்புறம் ஐகான்ஸ் அண்ட் என்னென்ன ஃபுட், ஹோட்டலோட இமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபிக்ஸ் பண்ண போறோம். நம்ம வந்து இமேஜஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா பிளகின்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். அதை கண்டென்ட் ட்ரீல அப்படிலாம் சொன்னேன்ல, ஸோ அங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் ஃப்ரீ பிக் இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம வந்து இமேஜஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு மீல்ஸ் இமேஜ் வேணும். ஸோ மீல்ஸ் இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு பிஎன்ஜி வேணும். ஸோ நான் பிஎன்ஜி அண்ட் ஜேபிஜி. ஸோ இப்போ எனக்கு மீல்ஸ் அப்படின்றனால ஸோ எப்பயும் வந்து ஃபுட் லைக் இமேஜஸ், ஃபாண்ட், கலர்ஸ் இது எல்லாமே தான் ஒரு டிசைன்ல மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பீட்சா. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்கா எடுத்துடலாம். ஸோ பீட்சா. ஓகே. இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பர்கர், பிரியாணி இந்த மாதிரி வந்து இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் வந்து நம்ம இங்க வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு டிசைன் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டீங்க, முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த ரெக்டாங்கிள்ல வந்து நான் இந்த இமேஜ் வந்து பிளேஸ் பண்ண போறேன். அப்படியே காப்பி பண்றேன். நீங்க வந்து பிளேஸ் பண்றதுக்கு நான் சொன்னேன் தெரியுமா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். இந்த ஐகான்ஸும் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால நம்ம அப்படியே மேலே எடுத்து வச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம என்னென்ன இமேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே. பீட்சா, அப்புறம் வந்துட்டு பிரியாணி வச்சாச்சு, பர்கர். ஸோ இந்த 3 வந்து நம்ம வச்சுட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ரீசைஸ் லைக் அலைன் பண்ண போறோம். அலைன் ப்ராப்பரா பண்ணிட்டு ஸோ எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பேசிங் விட்டுருக்கோம் அப்படின்னா 8 பிக்சல். ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கு அப்படின்னா 8 பிக்சல் விட்டுருக்கோம். மேபி உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பேசிங் வேணும் அப்படின்றப்போ நீங்க வந்து 10 to 12 பிக்சல்ஸ் வந்து கேப் வச்சுக்கலாம். ஸோ இல்லைன்னா 14 பிக்சல் ஸ்பேசிங் விட்டுக்கலாம் உங்க கண்டென்ட் பொறுத்து. ஸோ எனக்கு வந்து இந்த கார்னர் ரேடியஸ் எப்படி வேணும் அப்படின்னா கொஞ்சம் பிளண்டாக வேணும். ஸோ நான் 12 பிக்சல் கொடுக்குறேன். ரொம்ப பிளண்டாக இருக்கா? ஸோ 8 பிக்சல் கோயிங் வித் 8. ஸோ ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் நான் வந்து எல்லாத்துக்கும் லைட் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அண்ட் டார்க் ஷேட் வேணாம், லைட்டாக கிரேக்கு போயிடலாம், கிரே. அண்ட் ஸ்ட்ரோக்கோட வெயிட் வந்துட்டு அண்ட் கோனா சேஞ்ச் 0.2. அண்ட் கீழே வந்து ட்ராப் ஷேடோ கொடுக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டு அண்ட் எனக்கு வந்து இவ்வளோ இதாக வேண்டாம், கெப்பாசிட்டி நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு 8 வைக்கலாம். அண்ட் பிளர் வந்து ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 25 இருந்தால் தெரியுதா உங்களுக்கு? பிளர் வந்து நான் ஒரு 12 கொடுத்துருக்கேன். இப்போ தெரியுதா? 0 இருக்கு பிளர். நம்ம இப்போ கொடுத்தோம்னா அது ஓரளவுக்கு இருக்கு. அண்ட் என்ன பண்ணலாம்னா y ஆக்சிஸ் வந்து கம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. இப்போ கார்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா எலிவேட்டடா இருக்கு. ஓகே. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் கார்டுக்கும் உள்ள ஸ்பேசிங் 8 பிக்சல், கார்ட்ஸ்க்கும் உள்ள இது வந்து 14 பிக்சல் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழே உள்ள வந்து கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பிளேஸ் பண்ணணும். கீழே இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை ஐம் கோனா பேஸ்ட் இட் டவுன். டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இதுல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா லைக் ஹோட்டல் நேம்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ A to B அதோட ஃபுல் ஃபார்ம் இருக்கும் தெரியா, டயார் ஆனந்த பவன். ஸோ இதோட பிக்சல் வந்து நம்ம ஒரு 12 பிக்சலுக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கீழே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஸ்டார் ரேட்டிங் இருக்கு, எவ்வளோ மினிட்ஸ்ல வந்து டெலிவர் ஆகும் அப்படின்ற டைம்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து என்ன டிஷ், கான்டினென்டலா இல்லை சவுத் இந்தியனா அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ நான் அந்த கார்ட்ஸ்க்கு வந்து அதை பிளேஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இங்க ஒரு கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுல வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐகான்ஸ் எடுத்து வைக்க போறோம். ஸோ ஐகான்ஸ் அண்ட் உள்ள வந்து டெக்ஸ்டர்ஸ் வந்து ஃபில் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஐகான் எடுத்து வச்சிருக்கேன், லைக் ஐகான். ஸோ இந்த ஐகானோட சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 16. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது ஒரு கார்டு கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த கார்டுல இமேஜ் வச்சிருக்கேன். அந்த இமேஜ்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன், ஒரு லேயர் கொடுத்து கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஸோ
உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு லேயர் கொடுத்து அதை நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் உள்ள வந்து ஐகான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள கண்டெய்னர். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கார்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து இங்கே பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டூப்ளிகேட்ஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கார்ட்ஸில் வந்து நம்ம இந்த இமேஜஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கார்ட்ஸ் அப்படியே வெளியே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் இமேஜஸ். அப்படியே நம்ம வந்து இமேஜ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இமேஜஸ் வந்துருமா? ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்தா இது ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இதை அப்படியே குரூப் பண்ணி ஃப்ரேம்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரேம்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ 8 பிக்சல் வந்து ஸ்பேசிங் விட்டாச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டிவைடர் இருக்கு. ஸோ நம்ம எப்படி டிவைடர் வந்து கிரியேட் பண்றது? ஷார்ட்கட் கீ வந்து எல். ஸோ எல் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனோட ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரம் திஸ் எண்ட் டு இந்த எண்ட் வரையும் ஒரு லைன் ட்ரா பண்ண போறோம். இதை வந்து நம்ம டிவைடர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ 360 கரெக்டா? ஸோ 360க்கு நான் ஒரு டிவைடர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இங்கே ஃப்ரேம் ரிவ்யூல வந்து ஷோ ஆகல. ஏன்னா அது ஃப்ரேம்குள்ள இல்லை. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு நீங்க அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஃபோன் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு நீங்க வி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க டிவைடர். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிவைடரோட வித்தை வந்து வெயிட்டை கம்மி பண்ண போறோம். ஸோ 0.5ன்னு கொடுக்குறேன். என் கலர் வந்து நான் ஒரு லைட் கிரே கொண்டு வரேன். ஸோ வந்து லைட் கிரே கொண்டு வந்துட்டேன். அண்ட் இதோட பிக்சல் டிவைடரும் அண்ட் இந்த இதுவும் இருக்கிறது வந்து ஒரு 16 பிக்சல் கேப் இருக்கட்டும். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா வாட்ச் ஆன் யோர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் கேக்ஸ், பீட்சா, பிரியாணி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் மெனூஸ் இருக்கு.